திட்டத்தை ஆதரிப்போம் என்கின்ற வகையில் நீங்கள் ஆதரித்திருக்கிறீர்கள் மாநிலங்களவையிலே. அதை உங்களால் மறுக்க முடியாது. ஆனால் நீங்க உங்களுடைய தொடர்ச்சியா அமைச்சர் பதில் சொல்லி முடியட்டு நான் தாரேன். பதில் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தாரேன். உட்கார்ந்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த ஏல முறையை கொண்டு வருவோம். மாநில அரசுக்கு அதுக்கு பங்கு அல்ல. ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ், அரிய வகை கனிம வளங்கள், இது இனிமேல் எங்களுடைய பாத்தியதை நாங்கள் தான் கொண்டு வருவோம் என்று மாநில உரிமைகளையும் மீறி மத்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்ட போது அதை நீங்கள் ஆதரித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு டங்ஷனாக இங்கே வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் ஒரு வார்த்தை அறிக்கையில் சொல்லி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அதை விட்டுவிட்டு மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் அவையிலே சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு அரசை பற்றி இங்கே குறை சொல்கிறார் என்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இது யாருடைய கூட்டணிக்கு பின்னாலே இருந்து கொண்டு நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த வார்த்தையை குறிப்பிட விரும்பவில்லை. தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்காது. இந்த திட்டத்தை வரவே விடமாட்டோம். இன்னும் ஒருபடி மேலே போல் சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறவரை ஒரு பிடி மண்ணை கூட அங்கே இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக உங்களிடத்தில் தெரிவித்து, இங்கே எல்லாம் முகக்கவசம் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இந்த முகக்கவசம் எதற்காக போட்டுக் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னால் நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இந்த முகக்கவசத்தை உங்கள் முகங்களில் அணிந்து கொண்டு வந்திருக்கேன் என்பதை சொல்லி நான் அமைகிறேன். நன்றி. வணக்கம்.